அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம நம்மளுடைய கடகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் 4வது ராசியாக வருவீங்க. மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க. மேலும் கடகம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. இதில் பூசம் 1 முதல் 4 பாதங்கள், ஆயில்யம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும்ங்க. கடகம் ராசியோட அதிபதி நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால கடகம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கண்டிய கடவுள் அம்மன் தயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தயார் கோயிலுக்கோ அல்லது சிவபெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளையோ அல்லது வெள்ளிக்கிழமைகளையோ காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்க எந்த அளவுக்கு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நடைபெறவிருக்கும் தேவையற்ற இன்னல்கள்ல இருந்து நிச்சயமாக உங்களை நீங்க காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது தற்சமயம் நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு முதல் சர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான், 2வது சர்ப்ப கிரகம் கேத்து பகவானுங்க. இப்போ ராகு உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் ராகுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. இப்போ இதனால என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தந்தைக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும், மேலும் அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் சற்று கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வர வேண்டியிருக்கு, ஆனா நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் நீங்க யார் கூட உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வருவதில் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அவங்க கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு செய்து விட்டு வருவதற்கும் இந்த மாதம் ஒரு கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் சுக்கிரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்றதாங்க உண்மை. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் இப்போ உங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டா நீங்க உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னாலோ அல்லது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய புதிய நண்பர்கள் கிட்ட உங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணிக்காம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த விளங்கக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ நீங்க தொழில் செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல அக்கம் பக்கத்துல உங்களுக்கு ஒரு சில கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. பட் ஸ்டில் நீங்க வார்த்தைகள் பேசும்போது எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் நீங்க
நீங்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த சந்தர்ப்பம் வந்து ஏற்படாத ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும், மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பண்ணி ஸ்டார்ட் செய்வதற்கும், மேலும் அந்த வீடு கட்டுமான பணி வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் முடிச்சுட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் வந்து உங்களுடைய வீட்டு கிரகப்பிரவேச ஃபங்க்ஷனுக்கு அழைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து ரியல் எஸ்டேட் துறையில் வந்து நல்ல லாபம் ஈட்டுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் உங்களுக்கு மற்றொரு சர்ப்ப கிரகமான கேத்து பகவான் வந்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய படிப்பு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து முடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி படிப்பு ரீசெண்டாக முடித்த மாணவர்கள் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஜாப்காக இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஜாப்ல இருந்து இருந்திருப்பீங்க. நீங்கள் இப்போ வந்து ஒரு நல்ல அப்ராட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அப்ராட் ஜாப் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, நம்ம ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து புதிதாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும், மேலும் அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லபடியாக ரன் ஆவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. எப்பவுமே சனீஸ்வரர் வந்து ரொம்பவே கொஞ்சம் வந்து கெடுபடியான இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி மற்றும் 8வது வீடு அப்படின்றது ஐதீகங்க. ஆனாலும் இது சனீஸ்வரருக்கு உங்களுக்கு சொந்த வீடு அப்படின்னு கூடிய காரணத்தினால தெரியுங்களா, தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால நம்மளுடைய கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையற்ற கெடு பலன்கள் எதுவுமே ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. பட் ஸ்டில் நீங்கள் எந்த அளவுக்கு அனைத்து விஷயங்களுமே முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயத்தில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கு 100க்கு 100% வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே. மேலும் நீங்கள் உங்களுடைய உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக்கணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு பங்கு சந்தையில் வந்து பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் பங்கு சந்தை அப்படின்றது ஒரு சூதாட்ட களம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் எந்த அளவுக்கு பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது தற்சமயம் வந்து புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு வந்து திருமணம் ஆயிட்டு பிள்ளைகள் வரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க. அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும்
அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்க அதற்கப்புறமா பிள்ளைகள் விஷயம்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றனமா பிள்ளைகள் விஷயம் அடுத்த 10 மாதத்துக்குள்ள உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் மேலும் நீங்க எதிர்பார்த்தனமா ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ ஈன்றெடுப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குருவுடைய பார்வை உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் விழுதுங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது எதனா ஒரு சில விஷயங்களில் தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு அவங்க கிட்ட மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருவுடைய பார்வை உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானத்தில் விழக்கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு இதனால் வரைக்கும் உங்களுடைய படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்து மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் கடகம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.